7 டேஸ்ல உங்களுக்கு நடக்க போற மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன? எந்த இடத்துல கவனம் தேவை? ஓகேவா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துல ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் கிடைக்கல உங்களுக்கு. சரியா? அதுலருந்தே வெளிய வரணும்னு சொல்றாரு. ஏஞ்சல் வந்து இந்த வாரம் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஆனா எனக்கு கையில கிடைக்கல. ஏன் எனக்கு குடுக்க மாட்றீங்க? கேள்வி. இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, உ உங்களுக்கு அது நல்ல விஷயமா இல்ல. அதனால டிவைன் குடுக்க மாட்றாங்க. தெரியுமா? இதுல கவனம் தேவை உங்களுக்கு. நீங்க எடுக்க போற இந்த விஷயம், நீங்க எந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அது உங்களுக்கு உங்களோட லைஃப்க்கு ஒத்து வராது. அதனால அத நான் தரமாட்டேன். உனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு பர்ட்டிகுலர் அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஜாபுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, அது உங்களுக்கு ஒரு கர்ம வினையா கூட இருக்கலாம். அதிலிருந்து நீ தப்பிச்சுக்கோ, நீ அதுலேருந்து இது பண்ணாத அப்படி சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்குறாங்க. ஆ உங்களுக்கே சில விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா, அவ்ளோ பெரிய ஞானி தான் நீங்க. நீங்க 4 பேருக்கு கைட் பண்ணுவீங்க. சரியா? அதனால இதுலேருந்து வெளில வரணும். கண்டிப்பா வெளில வருவீங்க. சரியா? சில பேருக்கு வந்து ஒரு தேவையற்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வரலாம். இல்லன்னா ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளில வருவீங்க இந்த வரும் வாரம். ஒரு சிலருக்கு வந்து உங்க ஜாப் ஆ ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஜாப், அந்த ஜாப் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல், கஷ்டம், இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அந்த மாரி இருந்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. உங்களுக்கா டிவைன் வந்து ஆ ஒரு அற்புதமான வழிகள திறக்குறாங்க. ஏன்னா சன் காட் வந்திருக்கிறாரு. நீங்க நீங்க புதுசா ட்ரை பண்ற விஷயத்துல கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம்.